இன்று எங்கு பார்த்தாலும் விசில் சத்தம்தான். தொண்டர்கள் மட்டுமல்ல, பொதுமக்களே விசில் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆதவ் சகோதரர் சொன்னார், மலேசியாவில் எப்பேற்பட்ட ஒரு கூட்டம் நீட்டுன்னு. அங்கே ஒன்று தாங்க, உலகத்தில் 700 கோடி மக்கள் இருக்கிறார்கள். அந்த 700 கோடி மக்களில் அதிகமாக தேடக்கூடிய ஒரு நபர் யாருன்னா நம்ம தலைவர் தளபதி தான். அந்த 14 மணி நேரம் மலேசியாவில் மக்கள் அந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டார்கள். அந்த 14 மணி நேரத்தில் எப்பெல்லாம் தலைவருடைய முகத்தை ஸ்க்ரீனில் காட்டுறாங்களோ அந்த சத்தம் உலகத்தில் வேற யாருக்குமே இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் என்று சொன்னால், அந்த அளவுக்கு தொண்டர்களையும் தோழர்களையும் நேசிக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்ம தலைவர் தளபதி தான். மொத்தம் 3,42,000 பதவிகள் தலைவர் அவர்களால் நியமிக்கப்பட்டு இருக்கிறது. 1,00,000 பதவி நாளைக்கு நாளன்னைக்குள்ளார அந்த 3,42,000 நாளைக்குள்ளார அந்த 1,00,000 பதவியும் நிரப்பப்பட இருக்கிறது. இங்கு கடந்த 32 வருடமாக அன்று முதல் இன்று வரை உழைத்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் எது என்று சொன்னால் அதுதான் இந்த செயல் வீரர்கள் என்பது இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். தலைவர் 32 வருடத்துக்கு முன்னாடி தலைவர் உச்சத்துக்கு வருவார். தலைவர் 2026 முதல்வராக வருவார் என்று எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உழைத்து கொண்டிருக்கிற ஒரு உண்மையான செயல் வீரர்கள் தான் நீங்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் மனதார உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இப்பேற்பட்ட ஒரு தலைவர் நமக்கு கிடைக்காதுங்க. ஒரு 10,000 கோடி மாவட்ட செயலாளர்கள் வேற கட்சியில் 5,000 கோடி 10,000 கோடி மந்திரி மாவட்ட செயலாளர். ஆனால் நம்ம தலைவர் யார் அன்று சைக்கிள் ஓட்டி போஸ்ட் ஓட்டினாரோ அவருக்குத்தான் மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்தார். நம்ம மாவட்ட செயலாளர் 10,000 ரூபா கூட இல்லைங்க. ஆனாலும் அவங்களுக்கு தான் நான் பதவியை கொடுப்பேன்னு சொல்லக்கூடிய ஒரு உண்மையான தலைவர் நம்ம தலைவர் தளபதி.